அது எடுத்து எங்க போடுறோம் எடுத்து வச்சிருக்கலாம். நவீன சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதம் காலனித்துவத்தின் அடக்குமுறை உத்திகளை உருவாகி வன்முறை பயன்படுத்தி தமிழர் தேச மீதான பெருமையை போரிட்டது. அப்போது மகாவம்சம் போராட்டத்தை 2009 இரும்புக்கரம் கொண்டு மௌனிக்கச் செய்தது. தமிழ் அழிப்பில் ஸ்ரீலங்கா அரசு பிரதான குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் ஐக்கிய அமெரிக்கா, ஐக்கிய ராச்சியம் போன்ற நாடுகள் தமிழின அழிப்பு குற்றப்பொறுப்பில் உடந்தையர்களாக அடையாளம் காணப்பட்டது. பேருந்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய உயர்த்தக உறவுகளை தற்போது அதிகாரத்தில் உள்ள அரசாங்கம் தமிழ் இனத்தின் நிலமீட்பை மையப்படுத்திய விடுதலை போராட்டத்தை இனவாதமாக சித்தரிக்க முயற்சித்துள்ளது. இனவாதமாக சித்தரிப்பதன் மூலம் அதை உள்ளூர் பிரச்சனையாக சோடித்து ஈழத்தமிழர்களின் தேசத்திற்கான அரசியல் வேணவாவையில் அரசியல் அதாகும். தற்போதைய அரசாங்கம் சிங்கள பௌத்த பெருந்தேசிய கட்டமைக்க முயலும் உலகெங்கும் வல்லாதிக்கத்திற்கான போராட்டங்கள் வினைத்திறனாக முன்னெடுக்கப்பட வேண்டிய காலத்திற்குள் தமிழ் இனம் வலிந்து தள்ளப்பட்டுள்ளது. தமிழின அழிப்பு குற்றத்தை மலினப்படுத்துகின்ற செயல்முறையில் ஈடுபடும் தமிழ் அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகளும் கண்டனத்துக்குரியவை மட்டுமல்ல, அவை தமிழின விடுதலை போராட்டத்தின் திசையை மாற்றுவதோடு ஸ்ரீலங்கா அரசுக்கும் உலக வல்லாதிக்க சக்திகளுக்கும் விலை போனதாக வரலாறு நினைவு கொள்ளும். சிங்கள அரசின் அடக்குமுறைக்கு எதிராகவும் சிங்கள ஒத்துழையாட்சி அரசியல் அழகை தனது புவிசார் நலன்களுக்காக தக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஏகாதிபத்திய பேரரசு கட்டமைப்பின் அடக்குமுறைக்கு
முள்ளிவாய்க்கால் குற்றத்தில் மணி சேர்ந்திருக்கும் அனைவரும் இப்போது மனிதனால் வணக்கம் செய்வோம்.